இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருச்சபை நம் அனைவரையும் என் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை சிந்திக்க திருவருகை கால 3ஆம் ஞாயிறு வாசகங்கள் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தை நிறைக்கும். மகிழ்ச்சி சின்ன சின்ன நிகழ்வுகளில் எவ்வித ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் விளம்பரமும் இன்றி நம்மை வந்தடைகிறது என்பதை சொல்லித்தரும் விழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. குழந்தை இயேசுவின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழும் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. தூய பவுல் அடியார் கூறியுள்ள இறை வார்த்தைகள் இன்றைய வழிபாட்டில் வருகை பல்லவியாக ஒலிக்கின்றன. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது என்ற செய்தி பொதுவாக குடும்பங்களில் மகிழ்வு கலந்த எதிர்பார்ப்பை உருவாக்கும். மனித சமுதாயம் என்ற குடும்பத்தில் இறைவன் ஒரு குழந்தையாக பிறக்கப் போவதை மகிழ்வுடன் எதிர்பார்க்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. ஆவலாய் எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு நெருங்க நெருங்க மனம் மகிழ்வில் நிறைவதை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கின்றோம். நிகழ்வுக்கு முன் உருவாகும் மகிழ்வு. இந்த உணர்வை புரிந்து கொள்ள ஒரு சிறு கதை உதவியாக இருக்கும். குட்டி இளவரசன் என்பது அரிதான கற்பனையும் அழகான உண்மைகளும் நிறைந்த கதை. மற்றொரு கோலத்திலிருந்து நம் பூமிக்கு வந்து சேரும் ஒரு குட்டி இளவரசனின் கதை. பூமிக்கு வந்த இளவரசன் ஒரு நரியை சந்திக்கிறான். அங்கு நட்பு மலர்கிறது. ஒரே நாளில் நட்பை உருவாக்கிய அந்த சந்திப்பிற்கு பின் அடுத்த நாள் இளவரசன் வந்ததும், நீ நேற்று வந்த நேரத்திலே இன்று வந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் என்று நரி அவனிடம் உரிமையாய் சொல்கிறது. ஏன் அதே நேரத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கும் இளவரசனுக்கு நரி சொல்லும் விளக்கம் அழகானது. நீ தினமும் 4 மணிக்கு வருவாய் என்று உறுதியாக எனக்கு தெரிந்தால் நான் 3 மணிக்கு மகிழ்வாக இருக்க ஆரம்பித்து விடுவேன். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திற்கு வந்தால் என் மனம் தயாராக மகிழ்வாக இருக்க முடியாதே என்று நரி சொல்கிறது. ஆம், மனதிற்கு பிடித்த ஒருவரை எதிர்பார்க்கும் நேரம் நல்லதொன்று. நடப்பதற்காக காத்திருக்கும் நேரம் மிக அழகானது, ஆனந்தமானது. நிகழ்வுக்கு முன் உருவாகும் மகிழ்வு இது எல்லோர் வாழ்விலும் நாம் உணர்ந்த ஒரு உணர்வாக இருந்திருக்கும். உண்மையான மகிழ்வு வெளியிலிருந்து வருவதல்ல, அது நம் உள்ளத்திலிருந்து வருவது. இதை நம் வாழ்வில் பலமுறை அனுபவித்திருந்தாலும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்வு கண்ணை கவரும் வெளிப்புற அலங்காரங்களாலோ நல்ல பரிசு பொருட்களாலோ அல்ல. உண்மையான மகிழ்வு உள்ளத்திலிருந்து வருவது. இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா இறைவாக்கினர் 60 வருடங்கள் கழிந்து நாடு திரும்பி வீடு திரும்பிய இஸ்ராயல் மக்களை பார்த்து மகிழ்வை தக்க வைத்துக் கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். அடையாள மொழியில் ஆடம்பர ஆடை மலர் மாலை அணிந்த மணமகன் போலவும் அழகு நகை அணிந்த மணமகள் போல இறைவன் உங்களை இங்கே அழைத்து வந்துள்ளார். மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அழைக்கின்றார். மேலும் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தில் ஏற்படும் விளைச்சலையும் தோட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று அழைத்து தண்ணீர் இருக்கும் ஆவியானவர் இருக்கின்ற அழைத்தல் பணியில் மகிழ்ச்சி தருகின்றார் என்கிறார். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் யார் மெசியா என்ற கேள்விக்கு இயேசுவை சுட்டிக்காட்டி, இதோ ஒளி, மகிழ்ச்சியின் ஒளி, அவரே மெசியா, இருக்கின்ற அவரை நமது மகிழ்ச்சியாக்குவோம். நான் மெசியா அல்ல, நான் எலியாவும் அல்ல, நான் இறைவாக்கினரும் அல்ல என தெளிவுபடுத்துகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் தெசலோனியருக்கு எழுதிய கடிதத்தில் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருங்கள் என அழைக்கின்றார். இறைவன் நமக்கு கொடுத்துள்ள திருவருகை காலமானது அருளின் காலம். நமது மனங்களில் உள்ள கரடுமுரடான மேடு பள்ளங்களை இறைவனின் அருளால் நிரப்ப வேண்டும். நம்மில் இறைவனின் ஒளி இருந்தால்தான்
நம்மால் அவருக்கு சான்று பகர முடியும். இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அளவிட முடியாத நன்மைகளை செய்துள்ளார். பாசமும் நேசமும் கருணையும் இரக்கமும் கொண்டுள்ள ஒழியான இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கமாயிருப்போம். இம்மானுவேல் ஆகிய இறைவனை நம்மில் வரவேற்க நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் வாஞ்சையோடு தயார் செய்வோம். ஒழியான இறைவா வாரும். உலகின் இருளை அகற்ற, வன்முறை, கலகம், கொடுமைகளை, சமூக தீய சக்திகளை அகற்ற, எங்களில் மன்னிப்பு, அன்பு, ஒற்றுமை, சமாதானம் நிலவ ஒளியின் ஆற்றலை தாரும் என்று மன்றாடுவோம். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம் வீடுகளில் உயர்த்தி கட்டும் விண்மீன்களைப் போல நம்மிடம் ஒளிரும் இந்த உண்மையான மகிழ்வு அனைவருக்கும் இறைவனை அடையாளம் காட்டும் மகிழ்வாக அமையட்டும். மகிழும் ஞாயிறு இந்த உண்மையான நிறைவான மகிழ்வை நமக்கு தரும்படி குழந்தை இயேசுவிடம் மன்றாடுவோம்.